ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேனி புதிய ரயில்வே மேம்பாலம். புதிய ரயில்வே மேம்பாலம்லாம் கிடையாது, இருக்கிறதே இந்த ஒரு ரயில்வே மேம்பாலம் தான். இதை தான் கட்டிகிட்ருக்காங்க, கடந்த ஒரு 3 வருஷமாக கட்டிகிட்ருக்காங்க. அதேமாரி பேரலாக பார்த்திங்கன்னா, நம்ம செக்கானம் கருமாத்துறை இடையே வந்து ஒரு ரயில்வே மேம்பாலம் கட்டிகிட்டு இருந்தாங்க. நமக்கு ரயில் வரப்பட்டது ஒரு 10 வருஷத்துக்கு கடப்ப தான் இந்த ரயிலே வந்திருக்கு நமக்கு. ஸோ அதற்கிடையில் மேம்பாலங்கள் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா இப்போ வந்து காலையிலும் சாயந்தரம் ஒரே ஒரு நேரம் வருது ரயில் அப்படின்றதான் பரவாயில்ல. அப்பயுமே ஒரு சில நேரம் ட்ரெயின் வரும்போது 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கேட்டை சாத்திடுவாங்க. அப்போ அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். இப்போ வந்து நிறையா, அதாவது ஒரு 3 டைம் அல்லது ராமேஸ்வரம் இந்த மாதிரி நிறையா வந்து ரயில்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படி வரும்போது அடுத்தடுத்து வரும்போது ஒவ்வொரு தடவையும் கேட்ட மூடிட்டே இருந்தோம்னா பெரிய டிராஃபிக். அதனால் மேம்பாலம் கட்டுறது ரொம்பவே நல்ல விஷயம். அதனால் இந்த மேம்பாலம் வர்றது ரொம்பவே யூஸ்ஃபுல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தேனி மாவட்டம் மட்டும் இல்லை, பக்கத்தில் நியர்பை ஸ்டேட் கேரளா இருக்குது. ஸோ அங்கேயுமே ஒரு எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினாலே காணவனுக்கு தான் வராங்க. ஐ மீன் வந்து தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கே தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் போகக்கூடிய இந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த பாதையில் மேம்பாலம் ரொம்பவே முக்கியமானது. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது கூட 2-3 ஆம்புலன்ஸ் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. அப்போனா நமக்கு இந்த மேம்பாலத்தோட முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும். ஒன்லி எமர்ஜென்சி வெஹிக்கிள் மட்டும் இல்லை, பொதுவாகவே காலை நேரங்களில் வந்து ஒரு 9:30க்கு இந்த மாதிரி சமயங்களுக்கும் ஈவினிங் 6 மணிக்கு மேலேயும் ட்ரெயின் கிராஸ் ஆகுது. அப்போ கிராஸ் ஆகும்போது ஒன்று வேலைக்கு போகிறவங்க, காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு பாதிக்கும். 2வது காலேஜஸ் போகிறவங்க எல்லாத்துக்குமே பாதிக்கும். ஈவினிங் அதே மாதிரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்களுக்கும் பாதிக்கும். எப்படின்னாலும் ஒரு 1/2 hour லேட் ஆகும், டிலே ஆகிடும். எப்படியும் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி 2 நிமிஷமோ 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே கேட்ட சாத்திடலாம். அப்படி சாத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நின்றால் கூட அவ்வளோ வெஹிக்கிள் இருக்குது, 300 வெஹிக்கிள் பின்னாடி நின்றுருக்கும். இப்போலாம் வந்து வாகன உற்பத்தி அதிகமாகிடுச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், என்னடா ஒரு காரில் ஒரே ஒரு ஆள் தான் போவா, அப்படி அது கார் எடுத்துகிட்டு போவார், ஒருத்தர் தான் போவார், ஆனால் காரில் போவார். ஸோ அப்படி போகும்போது வாகன நெரிசல் அதிகமாக தான் போகும். அந்த ஒருத்தர் 2 வீலரில் வந்தால் பிரச்சனை இல்லை. பட் ஒவ்வொருத்தருமே இதேமாரி நிறையா பேர், ஒரு 100 பேர் 100 கார் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல நிறைய விஷயங்களை தெளிவாக பேசுவோம். வணக்கம் நண்பா. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பா.